என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். 100% அடிச்சு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்களோட ராசியும் அவங்களோட நட்சத்திரங்களும் தான். இப்போ இருக்க யங் ஜெனரேஷன்ஸ்லாம் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே அட விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா லவ் பண்ணாத ஒருத்தரை தேடி கண்டுபிடிங்க பாக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல லவ் பண்ணாதவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கள, உங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் அவங்க கூட நடக்குமா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா சொல்றேன், இந்த ராசிகள்ல உங்க ராசி இருந்துச்சுன்னா நீங்க எஃபர்ட் போட்டாலும் சரி போடலனாலும் சரி நீங்க லவ் பண்றவங்களே கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ராசிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களே கண்டிப்பா காதல் திருமணம் செய்யக்கூடிய ராசிகள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாம ஒருத்தரை காதலிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கதான் தன்னோட உலகம் அப்படின்றத நம்பி அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள விட்டு அவ்வளவு சீக்கிரம் விலகி வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. காதலி காதலன் மட்டும் கிடையாது, எந்த உறவு மேல அவங்க முக்கியத்துவம் வச்சு அவங்கள நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாலுமே அவங்கள கடைசி வரலும் கண்கலங்காம பாத்துக்கணும், நம்மள நம்பி இருக்காங்க அப்படிங்கிற பொறுப்பு உணர்ச்சியோட இருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரங்க, மேசராசில ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நான் வேலை செய்யற பகுதியில இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் இவங்களதான் கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க, அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நல்லா இவங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க ஒருத்தர், இவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஒரு பர்சனையும் தான் இவங்க கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. தெரியாத ஒரு பர்சனை உள்ள என்ட்ராக விடவே விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. அதனாலதான் இவங்க அரேஞ்ச் மேரேஜுக்கு கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமா அரேஞ்ச் மேரேஜ தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க காதல் திருமணம் தான் நடக்கணும் அப்படிங்கறத அவங்க ஜாதகத்திலே இருக்கு. அதனாலதான் அவங்களும் அப்படியே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜை விட மேசராசிக்காரங்க தான் லவ் பண்ணவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதாவது காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்து என்ன ராசினா ரிஷபராசிக்காரங்க தாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய எஃபோர்ட் போட்டு கடின உழைப்பு பண்றதுல இவங்களை விட்டு அடிச்சுக்க வேற ராசிக்காரங்க இல்லவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப பிடிவாதக்காரங்க இவங்க தான். ஒருத்தர் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்ட்ல மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதை அவங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்படி அவங்க இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களோட ராசி ரிஷப ராசி தாங்க காரணம். அதுலயும் என்ன நடந்தாலும் சரி அதுல சமரசம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அதே போல அவங்களோட துணைய தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அததான் அவங்க யோசிப்பாங்க. மத்த கூட இருக்க யார பத்தியும் எந்த கவலையும் பட மாட்டாங்க. இது என்னோட லைஃப், நான் தான் டெசிஷன் எடுப்பேன் அப்படிங்கறதான் எப்பவுமே யோசிப்பாங்க. அதனாலதான் இவங்க அதிகபட்சமா காதல் திருமணம் தான் செஞ்சுப்பாங்க. அடுத்ததா காதல் திருமணம் செஞ்சுக்கிற வரிசையில இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா மிதுன ராசி நண்பர்கள் தான். அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையான குணமா இருக்கும், சிறந்த பேச்சாற்றல் இருக்கும். நம்ம காமெடி பண்ணிக்கிட்டு நல்லா அழகா பேசினாங்க அப்படின்னாவே உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாரையும் அவங்க கிட்ட இழுக்கிற ஒரு காந்த விசை அவங்க கிட்ட எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலயும் சரி நண்பர்களுக்கிட்டையும் சரி ஏதாச்சும் பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க.
அது மட்டும் கிடையாது, மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கோவக்காரங்க. மூக்குக்கு மேல கோவம் வரும். அது அவங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்க கூட இருந்து அவங்க கோவத்தை பொறுத்துக்கிற ஒருத்தங்களா பார்த்துதான், அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, யார் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா இவங்களோட கோவத்தை பொறுத்துக்க முடியும் இவங்களால அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்காகவே இவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களை தான் வந்து கல்யாணமே பண்ணிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க 100% காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான். தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, ஒழுக்கமானவங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்க எப்படி வாழணும்னு விரும்புவாங்களாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வாங்களாம். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது என்னோட லைஃப், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒன் லைன்ல சிம்பிளா முடிச்சிருவாங்களாம். அதே போலதான் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்திலும் நடந்துப்பாங்க. தான் விரும்பின பொண்ணை தவிர, தான் விரும்பின பையனை தவிர வேற எதையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அதை பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, அதை நடந்துக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சு அவங்க வந்து எப்பவுமே முடிவெடுப்பாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து யார்ட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க முக்கியம் அப்படின்றது எப்பவும் எல்லாருக்கும் தெரியும். அது போலதான் அவங்க எப்பவும் நடந்துப்பாங்க. அதே போல தனுசு ராசிக்காரங்க வந்து தனக்குன்னு லைஃப்ல ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படிதான் எப்பவுமே வாழ்வாங்க. அதே மாதிரி சேம் கேரக்டர் இருக்க பர்சனை பார்த்தா உடனே அட்ராக்ட் ஆயிட்டு அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நல்லா யோசிச்சு அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒருத்தங்களை தான் இவங்க தனுசு ராசிக்காரங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எப்பவுமே காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த ராசிகள்ல உங்க ராசியும் இருக்கா? நீங்களும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நன்றி.